يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, சங்கையான தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அதனுடைய 2வது பத்தின் கடைசி பகுதியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு தினம். நாம் எல்லோரும் இன்று சந்தோஷமாக நோன்பு பிடித்து தராவீஹ் தொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வாழ்ந்து மறைந்த மண்ணிலிருந்து சுமார் 6000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து 1400 வருடங்கள் தாண்டியும் இன்னொரு முஸ்லீமாக இருந்து இந்த அமல்களை செய்கிறோம் என்றால் நாளைய தினம் 17வது பகலில் நோன்பு நோற்றவர்களாக அருமை சஹாபாக்கள் பத்ர் களத்திலே செய்த தியாகம் உண்மையிலே அதை நாம் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. பத்ர் யுத்தம் என்று வருகின்ற பொழுது உண்மையிலே ஒவ்வொரு முஸ்லீமும் அதை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எங்களுக்காகவே இந்த சஹாபாக்கள் உயிரை எல்லாம் துச்சமாக மதித்து அவர்கள் எல்லாவற்றுக்கும் தியாகம் செய்ய முன்வந்து அந்த யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவிலே கேட்டார்கள், யா அல்லாஹ், பத்ருடைய இரவு முழுக்க மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்திருக்கிறார். நாளை நடக்க போகிற போர்க்களத்தில் இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டால் இதுக்கு பின்னால் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்காக யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு குரூப் பத்ர் சஹாபாக். அந்த வகையில அந்த யுத்தம் எப்படி நடந்தது, இது ஒரு சாதாரண வேறு தலைப்பில் பண்ற பயானம், இது ஒரு சரித்திரம். இதை ஆரம்பித்தால் முடிக்காமல் விடவும் இயலாது, அல்லது நேரத்தை கருத்துல கொண்டு இடையில சுருக்கவும் முடியாது. இருக்கிற அமைப்புல சுருக்கமாக இந்த பத்ருடைய வரலாற்றை நாம் இந்த இடத்திலே பார்ப்போம். பத்ர் யுத்தம் நடைபெறுவதற்கு என்ன காரணம்? ஹதீஸுடைய தெளிவான ஆதாரங்களின்படி பத்ர் யுத்தம் நடப்பதற்கு முன்னால் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. அதுல 3 விடயங்களை ஹதீஸுகள்ல கொண்டு வர்றாங்க. ஹஜ்ரத் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இருந்து, இவர்கள் அன்சாரி கிளையை சார்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு போனார். எங்களுக்கு தெரியும், சம்பவம் எல்லாம் பெருசு. 13 வருட காலம் மக்காவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய தாவா பணியில் ஈடுபட்டார். அடியும் உதையும் ஏச்சும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றுபவர்களுக்கும் சொல்லனா துயரங்கள் துன்பங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிபும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவும் துரதிஷ்டவசம் ஒரே வருஷத்துல 2 பேரும் மௌத்தாகிறார். வீட்டுக்குள்ள போனா மனசுக்கு ஆறுதல் கொடுத்த மனைவி மறைந்து விட்டார்கள். ஊருக்குள்ள இருந்தால் உயிருக்கும் உடம்புக்கும் பாதுகாப்புக்கு உத்தரவாதமாக இருந்த சிறிய தந்தை அவர்களும் வஃபாத்தாகி விட்டார்கள். இவர் நபியுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத அந்த நேரத்துல தான் இந்த மக்காவில் இருந்து தாவா பணியில் ஈடுபடுவது அவ்வளவு பொருத்தம் இல்லைன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் அவர்கள் பாயிஃபை நாடி 70 கிலோமீட்டர் கால்நடையாக சென்றார். அவர்கள் எப்படி வரவேற்றார்கள் என்றால் சுடுசாம்பலுக்கு பயந்து நெருப்புல கால வைத்த நிலைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளப்பட்டார். சிறுவர்களை ஏறி கல்லால் அடித்து துரத்தி துன்புறுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கிற அந்த நேரத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஅராஜுடைய பயணத்தை ஏற்பாடு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில இருந்தா எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனையும் இறுக்கமும் நெருக்கடியும் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு நான் எங்கேயாவது போயிட்டு 2 நாளுக்கு இருந்துட்டு வர மாதிரி அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் 7 வானமும் தாண்டி சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட போக முடியாத இடத்திற்குள்ளே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவழைத்து தொழுகையை பரிசாக கொடுத்து அனுப்பி வந்த சில மாதங்களில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. மதீனாவுக்கு போயிட்டு சேர்ந்து அந்த சூழ்நிலை ரொம்ப மாற்றம், ரொம்ப வித்தியாசமானது. எல்லா அன்சாரிகளும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக உறுதுணையாக இருந்தார்.
நாகமேனியும் பொழுது கொண்டவும் இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டு வருகிறது, மிக வேகமாக பரவி. இப்ப காபீர்களுக்கு ஒரு பயத்தை கிளப்பிச்சு, அதை இங்கு இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களை அடித்தோம், அவர்களுடைய வீடுகளை தகர்த்தோம், அவர்களுடைய உடைமைகளை பறித்தோம், வெறுங்கையோடு அவர்களை துரத்தினோம், சில பேரை கொலை செஞ்சோம். இதுக்கெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப வலுவுள்ளவர்களாக பலமுள்ளவர்களாக ஆகிவிட்டால் திடீரென்று வந்து எங்களை தாக்கி விடுவார்களோ, இதுக்கு என்னமாவது ஒரு முடிவு கட்ட வேண்டுமே. இன்றைக்கு உலகத்துல இஸ்லாத்துக்கு எதிரான சதித்திட்டங்கள் நடக்கிற மாதிரி அட உன்னால தொலைஞ்சி கரைச்சல் பிரச்சனை போனாலும் கூட நிம்மதியாக வாழ விடணுமே, வாழ விடல, எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் தான் இந்த சாதகத்துவாவு தாளாகவும் மக்காவுக்கு போறாங்க. அவங்க மதீனா வாசி, அவங்க ஒன்றும் செய்யலாம். எதற்கு போறாங்க? உம்ரா செய்வதற்காக வேண்டி போறாங்க. போற நேரம் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது மக்காவில் இருக்கின்ற காபீர்கள் குறைஷிகளோட மதீனாவில் இருப்பவர்கள் ஒரு எக்ரிமெண்ட் போட்டு கொள்வாங்க. அது என்னன்னா, மக்காவுக்கு நான் வந்தால் தங்குற வசதி, என் உயிருக்கு என் உடைமைகளுக்கு பாதுகாப்பு நீங்க தரணும். நீங்க இங்கான ஷாம் சிரியாவுக்கு போற ரூட்ல தான் மதீனாவின் ஊடகத்துக்கு தான் செல்ல வேண்டும். நீங்க அந்த மாதிரியான இடத்தால போற நேரம் எங்கட வீட்டுல உங்களுக்குள்ள பாதுகாப்பு, உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் நாங்க தருகிறோம் என்று ஒரு எக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த எக்ரிமெண்ட்டை உமையத்துக்குள் ஹலப்போட அது சாப்பிட்டு போட்டிருந்தார். உமையத்துக்குள் ஹலப்புன்னவர் ரொம்ப பயங்கரமானார். அவரை பற்றி சுருக்கமாக ஒன்று சொல்வதாக இருந்தால், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை துன்புறுத்திய மகாபாவி அவர்தான். பிலாலுடைய எஜமான் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இவர்கிட்ட வீட்டுக்கு தான் போய் தாங்குறார். காலையில் உம்ராவுக்காக வேண்டி அந்த வீட்டில் இருந்து ரெடியாகி ஹெராம், அந்த ஹெராமோட போற நேரம் அந்த உமையா சொல்றாரு, சாமி நீங்க கொஞ்சம் போங்க, கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா கிரவுட் குறைஞ்சிடும், அப்ப நிம்மதியா தவாப் செய்யலாம். பெரும்பெரும் காப்பீடுகள் இருக்க மாட்டாங்க, சில நேரம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம், அதனால ஏன் வீண் வம்பு, விலை கொடுத்து வாங்க வேணும், கொஞ்சம் இருந்து கொஞ்சம் தாமதமாகி போவோமே. சரி பிரச்சனை இல்லைன்னா துகருடைய நேரம் ஆகுற நேரம் போறாங்க. பேர் தவாப் செய்யற நேரம் கெட்ட நேரம் அபூஜஹில் வாங்க. அபூஜஹில் வந்து சாதுமாவை பார்த்துட்டு, ஓ மதீனாவில் இருந்து வந்து தவாப் செய்றீங்களா அப்படின்னு கேட்க, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எங்கள்கிட்ட இருந்து அடிபட்டு துரத்தப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு நீ இங்க வந்து நிம்மதியா தவாப் செய்வீங்களான்னு கேட்டார். திரும்ப சாதுமான்னு சொன்னாங்க, மிச்சம் பேசாத, நான் தவாப் செஞ்சுதான் ஆகுவேன், நீ என்ன செய்ய போற? நீ என்ன தவாப் செய்ய உடல்ல, நீங்க எல்லாரும் சிரியாவுக்கு வியாபாரமா போறேன்னா என்ன மதீனாவால தான் போகணும், ஒரு பயனை நாங்க நிம்மதியாக போக விட மாட்டோம்னு சொல்லி ஒரு குண்டை போட்டாங்க. இது சரியான மாதிரி 10 ஆரம்பிச்சு என்ன காபீர்கள் பயங்கரம் வந்துட்டாங்க. என்ன மக்காவை போய் பார்த்தவங்களுக்கு தெரியும், அங்க பெருசா கால்நடைகள் வளர்க்கலாம், அங்க பெருசா விவசாயம் செய்யலாம், முழுக்க பிசினஸே நம்பி இருந்தவர்கள் அவர், முழுக்க வியாபாரத்திலே நம்பி இருந்தவர்கள் அவர். அது இந்த மாதிரி ஒரு போட்டு போட்டா இது இப்படி விட்டு வச்சால் ஆகாது என்று சொல்லி பொதுவாக இன்றைக்கும் கூட உலகத்துல ஒரு நாட்டை ஒரு நாடு தாக்குவதாக இருந்தால் இவன் ஃபியூச்சர்ல எனக்கு எதிராக வரக்கூடும் என்ற ஒரு சிந்தனையில தான் அடிப்பார். இது அன்றைக்கு பேச்சு, இந்த பேச்சு நடக்குது. இந்த சம்பவத்தை அப்படியே மனசுல வச்சுக்கொண்டு அப்படியே 2வது கட்டத்துக்கு வாங்க. ரஜபுடைய மாதம், ஹிஜ்ரி 2 ரஜபுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலைமையில 8 பேர், இன்னும் விவாதத்துல 12 பேருக்கு வருது. இவர்களை ஒரு மக்காவை நோக்கி அனுப்பினார், ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பினார். இந்த லெட்டரை நீ இப்ப படிக்கப்படாது, இதை கவர் நீங்க தொடக்கப்படாது, 2 நாள் நீங்க பயணம் போனதுக்கு பின்னால்தான் இதை நீங்க பிரிச்சு படிக்கணும். வாங்க, எந்த அளவுக்கு தந்திரம் உள்ளவர், யாரு போறது எங்க போறது போறவங்களுக்கே தெரியாது, போறவங்களுக்கும் தெரியும், போறவங்களோட மனைவிமாருக்கும் தெரியும். இதுல இந்த முனாஃபிக்குகளிலே இவர்களால்தான் இன்னைக்கு பொதுவாக இஸ்லாத்துக்கு ஒரு தோல்வி கண்டால் அது முனாஃபிக் காட்டிக் கொடுப்பவர்களால்தான் அது நடக்கும். இது யதார்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிநுட்பம் நிறைந்தவர்கள். என்னத்துக்கு போறீங்க, எங்க போறீங்க, ஒன்றுமே, நீங்க மக்காவை நோக்கி போங்க, 2 நாள் நடந்ததுக்கு பின்னால கடிதத்தை பிரிச்சு பாருங்க. அந்த நேரம் பிரிச்சு பார்த்தோம்னா எங்க காலத்துல மாதிரி கோல் சொல்றது கோலும் இல்லை, நான் இதுக்கு வந்தோம்னு சொல்லி மெசேஜ் அனுப்பவும் மேல, அதனால பிரச்சனையே இல்லை. கேட்டு பார்த்தா கடிதத்தை பாக்குறாங்க, சொல்றாங்க அதுல எழுதிக்குது, இப்ப நீங்க நகலா என்ற இடத்துல இருப்பீங்க, சுபஹானல்லாஹ், நீங்க அப்படியே அந்த இடத்துல இருந்து ஒன்றும் பண்ணக்கூடாது, மக்கா வாசிகளுடைய நடவடிக்கை என்னன்றது நீங்க அப்பப்ப பார்த்து மெசேஜ் அனுப்பணும், இதுக்கு யாரையும் வற்புறுத்தவும் கூடாது, ரொம்ப பெருசு.
அப்படி போற வழியில சாது வக்காஸ் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இன்னும் ஒரு சஹாபி அந்த 8 பேர்ல இருந்தாங்க. இவங்கள ஒட்டகம் மேய்ச்சிக்கொண்டு கொஞ்சம் காணாம போயிடுச்சு. நீங்க கொஞ்சம் முன்னுங்க, நான் இதை தேடிட்டு வாங்கணும்னு சொல்லி இந்த 2 பேரும் இடையில நின்றாங்க. போனவங்க போனாங்க, இந்த ஒட்டகத்தை தேடி போனவங்க கடைசி வரைக்கும் காணும். அங்க போயிட்டு உன்னிப்பா கண்காணிச்சு கொண்டிருக்கிற நேரம் அம்ருல் ஹதரமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு காஃபியுடைய தலைமையில சின்ன ஒரு வியாபார கோஷ்டி வருது. மக்காவை நோக்கி போறாங்க. இப்ப இந்த சஹாபாக்கள் 8 பேர்ல அந்த 6 பேர் அல்லது 12 பேர் இருந்தா 10 பேர் இவர்கள் ஆலோசனை செய்யறாங்க. என்ன பண்ணலாம், ரஜபுடைய மாதம் யுத்தம் செய்யறது ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை யுத்தம் செய்ய அனுப்பல, கண்காணிக்கத்தான் அனுப்பினாங்க. அப்படி இல்லை, இவர்களை போரத்தை விட்டா இது எங்களுக்கு தான் திரும்ப ஆபத்தாக வந்துடும். நாங்கள் யுத்தம் செய்ய தேவையில்லை, போய் அவர்களை கைது செஞ்சு சாமான்களை கைப்பற்றி கொண்டு கொலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தா மட்டும் கொலை செய்வோம்னு சொல்லி மசூதாவை முடிவு பண்ணி இவங்க போறாங்க. கைகலப்பு ஏற்படுகிறது, சண்டை ஏற்படுகிறது. அதுல ஒரு அம்ருல் ஹதரமி என்பவனை ஒரு சஹாபி கொலை செஞ்சிருக்காங்க. 2 பேரை கைது செய்யறாங்க. மற்றவங்க ஓட்டம் பிடிக்கிறாங்க. இவங்களும் அப்படியே மதீனாவை நோக்கி வந்தாங்க. இது பத்ர் நடக்கிறதுக்கு முந்தி 2வது நடக்கிற சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கடிந்து கொண்டார். இந்த புனிதமான மாதத்தில் உங்களுக்கு யுத்தம் செய்ய சொன்னதியா? நான் இந்த கைதிகளையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நீங்கள் கொண்டு வந்த பொருட்களையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். இப்ப மதீனால எல்லாம் இவர்கள் பெரிய ஒரு தவறு செய்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து இறங்குது. يسألونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير. தொடர்ந்து அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், புனிதமான மாதத்துல யுத்தம் செய்யறது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை பத்தி நபி அவர்கிட்ட கேட்கிறாங்களா? நீங்க சொல்றது அதுல யுத்தம் செய்யக்கூடாதுதான், அது அஷ்ஹுருல் ஹுரும் கண்ணியமான மாதம், அதுல யுத்தம் செய்யக்கூடாது. அப்படியே நிர்பந்தம் ஏற்பட்டு அதுல யுத்தம் செய்யறதை விட அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து மக்களை தடுக்கின்ற காஃபிர்களை செய்வது பெரிய துரோகம், பெரிய கோபம். இந்த முஸ்லிம்கள் அவர்கள் உலகத்தை எதிர்பார்க்கல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தான் எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான் என்ற அந்த 8 அல்லது 12 பேருக்குள்ள அந்த ஆயத்து இறங்கினோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அவர்களுடைய கைதிகளை எடுத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டாங்க. இப்ப காஃபிர்களுக்கு மெசேஜ் போகுது, 2 பேரை காணோம், எல்லாம் இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதை கொண்டு போயிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், சாத் பின் அபி வக்காஸும் மற்ற ஒரு சஹாபியும் இந்த 2 பேரும் போனதுல காணோம். இவங்களையும் அந்த காஃபிர்கள் தான் கைது செய்து வைத்திருப்பார்கள். இப்ப இந்த 2 பேரையும் தருமாறு கேட்டு நிறைய அன்பளிப்பு பொருட்களை எல்லாம் கொடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட குஃபார் குறைஷி காஃபிர்கள் கிஃப்டோட ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக மறுத்துட்டாங்க. பாரு, எங்களை 2 பேரும் ஓட்டிக்கிறாங்க, அந்த 2 பேரும் வராமல் இந்த 2 பேரும் எந்த காரணம் ஒன்றும் தரமாட்டாங்க. அவங்க உசுரோடு இல்லைன்ற செய்தி எனக்கு வந்து அடுத்த கடமை இவர்களே கொலை செஞ்சு கண்டிப்பா சொல்லிட்டாங்க, கடுமையா சொல்லிட்டாங்க. ஏமாற்றத்தோடு திரும்புறாங்க. இப்ப அந்த 2 பேரையும் அனுப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு இந்த 2 பேரையும் அனுப்புறாங்க. அதுல ஒருத்தர் இடையில பின்னால இஸ்லாத்தை தழுவுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்த கொஞ்ச காலத்திலே அவருடைய மனது மாற்றம் அடைந்து இஸ்லாத்தை தழுவுறாரு. இப்ப காஃபிர்களுக்கு இன்னும் கோபம். அது உட்கார்ந்தவங்க, எலும்புண்டா எலும்பினவங்க, கண்ட நேரம் எல்லாம் உதைக்கிறவங்க, அடிபட்டவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எப்படி பூனமாக இருந்தார். இப்ப நாங்கள் அவர்களுக்கு பணிந்து போக ஆகிருச்சே, காமிச்சுக்கள் வந்துருச்சு. இது இவர்களுக்குள்ள 2வது. 3வது என்ன வேலை பார்க்கிறாங்க, உபய் இப்னு கலப் மதீனாவுடைய அந்த காலத்து தலைவர். இவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க, நீங்க எங்கள்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாம் நீங்க அடைக்கலம் கொடுத்து வாழ்வாதாரம் கொடுத்து வாழ வச்சிருக்கிறீங்க. இவர்களுடைய வளர்ச்சி வந்து எங்களோட ஃபியூச்சருக்கு பெரிய எஃபெக்டாக ஆபத்தாக அமைய போகுது. அதனால தயவு செஞ்சு மக்காவிலிருந்து வந்தவங்க எல்லாரும் உடனே நீங்க அனுப்பணும். அப்படி இல்லைன்னா நாங்க பெரும் படையோடு வந்து மோதுவோம். அந்த மோதல்ல மக்காவாசிகளை மட்டும் நாங்க தாக்க மாட்டோம், உங்களை எல்லாருக்கும் சேர்த்துதான் நாங்க அடிப்போம்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுத, இந்த கடிதத்தை அந்த குரூப் அந்த மதீனாவில் இருக்கின்ற முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்களை கொண்டு வந்து அவங்க வாசிச்சு காட்டுறார். இப்படிதான் எல்லாமே முஸ்லிம் இருக்குது. முஸ்லிம்களுக்கு எதிராக படை திரட்டுறது இப்படித்தான் என்னமாவது சொல்லி 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 வம்புக்கு இருப்பாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுது, என்ன பிரச்சனை, என்ன சலசலப்பு, என்ன சத்தம் வந்து சொன்ன இப்படி லெட்டரும் அனுப்பிக்கிறாங்க. குஃபார் குறைஷிகள் இப்படித்தான் வந்தீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அவன் பேச்சை கேட்டு நீங்க மோட மதீனா ஊர்வாசிகளோடு சண்டை பிடிக்க போறீங்களா? அதாவது மதத்தால நீங்க வேறுபட்டு இருந்தாலும் நீங்க ஆரம்பத்துல எல்லாம் ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க, சாட்ச செய்யப்படும் மக்கள் தான் இதுல இருக்கிறாங்க. உங்களோட கைகளால நீங்களே போனுக்கு உலை வைத்துக் கொள்ள போகிறீர்களா உயிர்களுக்கு சொல்லி கேட்டோன்னு அவங்களும் கலந்து போயிட்டாங்க. எடுத்த 3 வகையான இந்த சப்ஜெக்ட்ல காஃபிர்கள் நல்லாவே ஃபெடப் ஆயிட்டாங்க, தோல்வி அடைந்தாங்க. இப்ப வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், இந்த கடிதத்தை பார்த்து
அங்க சகோதரர்கள் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தாங்க அவசரப்பட்டு வியாபாரம் பண்ண விட மாட்டோம்ன்றது. இப்ப எப்படா மதீனாவை தாக்குற என்று சொல்லி இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துலதான் அபூ சுஃபியானுடைய 40 பேர் கொண்ட ஒரு பிரயாண கோஷ்டி சிரியாவுல இருந்து மக்காவை நோக்கி மதீனாவுக்கு பக்கத்தால போறாங்க என்ற செய்தி உளவு தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வருகிறது. இந்த சஹாபாக்கள்கிட்ட மஸ்ஜித் நபவியில எத்தி வைக்கிறாங்க. இருக்கின்ற எல்லா சஹாபாக்களும் 40 பேரா ரைட் பிரச்சனை, நாங்க போய் மட்டம் பண்ணி ரவுண்ட் அப் பண்ணி ஆட்களை பிடிப்போம் எடுப்போம், எங்களை எல்லா சொத்துக்களை பறிச்சு எங்கள் உடைமைகளை இழந்து நாங்க பிள்ளைகள் மனைவி மக்கள் எல்லாம் விட்டு தனியே வந்திருக்கிறோம், இதுக்கு அவங்களுக்கு நல்ல பாடம் ஒன்று படிக்கணும்னு சொல்லி சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் ரெடி ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 311 313 319 இடையில இந்த சஹாபாக்கள் வராங்க. எங்க வராங்க? பத்ரை நோக்கி வராங்க. பத்ரை மதீனாவுக்கு பக்கத்துல நான் சொன்னேன், ஹஜ் உம்ராவுக்கு போனவங்க சில நேரம் அந்த இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. மதீனாவுல இருந்து 150 கிலோமீட்டருக்கு அங்காதான், 150 கிலோமீட்டருக்கு அங்காதான் எல்லாம் வராங்க. 2 குதிரை திடீர்னு வந்தவங்களே ஒரு 40 பேர் அட்டாக் பண்ண வந்தவர், 2 குதிரை 70 ஒட்டகம், 319 பேருக்கும் 13 பேருக்கும் 70 ஒட்டகம் தேர்வு போட்டு மாறி மாறி வராங்க. ரமலானுடைய சுப்ஹானல்லாஹ் இப்படி வாராங்க. இப்ப அபூ சுஃபியான் வாரா. அபூ சுஃபியான் வந்து லேசி மாசான ஆளர், மதிநுட்பம் நிறைந்தவர், நல்ல தந்திரம் உள்ளவர், நல்ல டேலண்ட் உள்ளவர். இதில் வந்த இவருக்கு சின்ன ஒரு சந்தேகம் வருது. சில நேரம் இது மதீனா வாசிகளுக்கு கேள்விப்பட்டால், பெரும் வியாபார பொருட்களோட நாங்கள் வார செய்தி கேள்விப்பட்டா எங்களை அட்டாக் பண்ண வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. அதுல அம்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தாரு. அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, சந்தேகத்துக்கு இடமா இங்க யாராவது நடமாடினாங்களா? அவர் சொல்ல, அப்படி பெருசா ஒன்று நடக்கிட்டா விளங்கல்ல, ஆனா 2 பேரும் அந்த கிணத்துக்கிட்ட வந்து ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு போறாங்க. வேண்டாம், டக்குன்னு எங்க இடம்னு கேட்டு மகாலிருந்து குதிரையிலிருந்து பாஞ்சாரு. அந்த இடத்துக்கு போனாரு. ஒட்டக சாணம் இருந்துச்சு, ஒட்டக சாணம் மலம் கழிச்சு. அதுக்கு பின்னால கசாவல் எடுத்து அந்த இடத்துல குந்தி அந்த சாணத்தை கிளறி அதுல எந்த சில பேரித்தம்பட விதைகள் இருந்துச்சு. அந்த விதைகள் எடுத்து நல்லா அப்படி இதாக்கி தூசி தட்டி ஊதி பார்க்கிறாரு. அல்லாஹ் மீது சத்தியமாக இது மதீனாவில் விளைகின்ற பேரித்தம்படத்துடைய விதை, முஹம்மதுடைய ஆட்கள் இங்க வந்திருக்கிறாங்க என்று சொல்லி இவர் லம்லம் இப்னு அம்ர் அல்-கிஃபாரி என்று சொல்லக்கூடியவரை பிடிச்சி இவர் வேலை பண்ணுங்க, உடனே மக்காவுக்கு போகணும், போய் வியாபாரம், பெரிய வியாபார பொருட்கள் இங்க வந்து லேசி மாசான பிசினஸ் வியாபாரம், நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள்ல சாமான் இருக்குது, இதை ஆபத்திலிருந்து பாதுகாக்க உடனே மக்காவுக்கு போயிட்டு அவசர உதவி எங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க கூலியை கொடுத்து அவன் அனுப்பினான். அவனும் போய் பத்ருல் வாதி என்று சொல்லக்கூடிய மக்காவுக்கு பக்கத்துல உள்ள இடத்துக்கு வந்து அவனும் வேலை பார்க்கிற பாருங்க. அதை எஃபெக்டிவாக இருக்கிறது சொல்றதுக்காக ஒட்டகத்துல மூக்க லேஸ் அறுத்துதான் மலாவது ரத்தம் வருது. அந்த ரத்தம் எல்லாம் எடுத்து தன் உடுப்பை ஜோச்சி கொண்டு உடுப்பெல்லாம் கொஞ்சம் கிழிச்சிட்டு மக்காவுக்கு உதவி அபூ சுஃபியானுடைய வியாபார குழுவுக்கும் அவர்களுடைய பொருள்களுக்கும் முஹம்மது அவர்களுடைய தோழர்களால் மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது, அவசரமாக உதவிட்டு மக்கா தெருவெல்லாம் காலத்துல எல்லாம் கத்தி திரிகிறார். இப்ப குறைஷி தலைவர்கள் எங்கடா வம்பிருக்கிறான்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்ப மக்காவுல பெரிய பெரிய பிசினஸ் மேன் பொருட்கள் எல்லாம் அதுல ஒரு கிடக்கு வர மாதிரி ஒட்டக கிடக்கு வருது. இதை விட்டு கொடுக்க இயலாது. இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அபூஜஹல் என்ன செய்றார்? எல்லாரும் ரெடியாகுங்க. அம்ருல் ஹதரமிய கொண்ட மாதிரி இந்த கூட்டத்தை அவங்க நினைச்சிக்கிறாங்களா, நல்ல பாடம் படிக்கணும், படிப்பிக்க வேண்டிய நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லி அப்படியே என்ன செய்யறாங்க, இவங்க யுத்தத்துக்கு ரெடியாகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து அங்கிருந்து வெளியாகிட்டாங்க. அவங்க பத்ரை நோக்கி வராங்க. இப்ப அபூ சுஃபியான் என்ன செய்யறாருன்னா, இந்த ஆளை உதவிக்கு அங்க அனுப்பினார். இப்ப மக்காவுல என்ன நடக்குதுன்றது நான் கொஞ்சம் பார்ப்போம். இந்த சிச்சுவேஷன்ல எல்லாரும் ஆயுதங்களை தீட்டுறதும் ரெடியாவதும் பாண்டு தடமாறிக்கொண்டிருக்கிறார். இந்த உபயத்துக்குள்ள கலப்பிக்கிறானே இவர் வந்து சொல்லிட்டாரு, எனக்கு எல்லாம் வந்து வராது சொல்றதுக்கு விஷயமும் இருக்காது. ஏன் சொன்னார்? புகாரில வரக்கூடிய ரிவாயத், இந்த சாலிஹ் முஆத் உம்ராவுக்கு போனாங்களே, அபூஜஹலோட வாழ்த்தக்கம் வந்து அந்த உம்ரா பயணம் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க திரும்பி வார வழியில அவர்கிட்ட வைஃபும் உள்ளுக்கு இருந்தா, யார் உமையத்துக்கு கலப்புற வைஃபும் இருக்கிறான். இவர் சொல்றாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் சொல்றேன், உன்னோட கூட்டாளித்தனத்துக்கு சொல்றேன், எங்கேயாவது எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில சமீபத்தில் ஒரு யுத்தம் ஒன்று பெரும்பாலும் நடக்க போகுது, அதுல நீங்க யாரையாவது கொலை செய்யப்படுவீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டுட்டாங்க. அதுல மச்சான் போன்ற பேரும் வந்திருக்கிறேங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமா நடந்து கொண்டு வந்துட்டார். சும்மா வாராத மனுஷன் இதை போட்டு சொல்லிட்டு வந்துட்டார்.
இவன் நினைச்சு பார்க்க முன்னால அந்த யுத்தத்துக்கான முஸ்லிம்கள் நடந்து கொண்டு இவன் சொல்லிட்டான், நான் தான் வரல. இது வந்து உத்துபாவுக்கு கேள்விப்படுது. உத்துபாவுக்கு கேள்விப்படுது. காப்பீடுகள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், இதெல்லாம் பெரிய பேர் போனாலும் கேள்விப்படுது. உமையா வரல. இப்ப அபூஜஹல் போயிட்டு சப்ஜெக்ட சொல்லிட்டு இந்த பாருங்க, இவர் வரலாட்டி அவருக்கு பின்னால் நிறைய பேர் வரமாட்டான். அப்ப அபூஜஹல் மாலுக்கு மெசேஜை போட்டு ஆள் அனுப்பி சப்ஜெக்ட நம்ம சொல்லி நீ வரலன்னா எல்லாம் கேவலமா பேசுவாங்க, நீ என்ன இப்படி பயந்து போய்க்கிறாய் என்று நம்ம சொல்ல. இந்த உத்துபா ஒரு வேலைப்பாக்கு, இந்த உத்துபா ஒரு வேலைப்பாக்கு எல்லாம் சம்பவத்துல வாரது. இந்த அரபிகள் ஒரு வழக்கம் வீட்டு இன்றைக்கு போனால் அரபிகள் வீட்டு முன்னுக்காக இந்த பச்சை காப்பட்டை போட்டி 4 பெஞ்சை வச்சிருப்பாங்க. கஹ்வா குடிச்சு இரவு முழுக்க கரைச்சிட்டு இருப்பாங்க. அதான் ஒரு உபயோகம் அந்த காலத்துல அது இருந்தது. இந்த சம்பவத்தை பாருங்க. இவரை உத்துபா வரலான் அவன் உமையத்துக்குள் கலந்து கூட்டாளிமாரோட பேசிக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு சாம்பராணி சட்டி எடுத்துட்டு வந்து அதுல புகை வைத்து கொண்டிருக்கிறது. அப்படியே போட்டு அவனை முன்னுக்கு வச்சுட்டான். வச்சுட்டு சொன்னா, நான் வந்து ஒரு பொம்பளையா தான் பாக்குறேன், நீ நல்லா புகை குடிங்க. இது ஹதீஸ்ல வார. ஆனா உண்மையிலே எனக்கு இதுக்கு விளக்கம் சரியா தெரியவே. பிறகு ஒரு இடத்துல பயானம் இதை சொல்ற நேரம் அப்பதான் ஒருத்தர் சொன்னாரு, அதுல என்னன்னா அந்த காலத்துல இந்த காலத்திலேயும் அழைப்பு பெண்கள் இடத்துல ஒரு பழக்கம் வைக்கிறேன். அவர்களுக்குள்ள அந்த மாதவிடாய் வந்து நின்று அவர்கள் குளிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அந்த புகையை போட்டு சாம்பிராணி புகை போட்டு தன்னுடைய முழு உடம்புக்கும் குளிச்சதுதான் அவர்கள் குளிப்பார். எந்த மாதிரி ஒரு நோய் எங்க பாசையில சொல்றாங்க, கேவலமா நீ இதை வச்சு புகை குடிச்சு மூட்டுழுகிறி, நீ உன்னை ஒரு பொம்பளையா தான் பாக்குறேன்னா இவனுக்கு எதிர்ப்பு கிளம்பிடுச்சு. இவன் என்ன செஞ்சா, அப்படி இல்லை, நான் நீ அப்படி பேசாத, நான் வாரேன் போறேன்னு சொல்லி தடப்படன்னு ஆக உயர்ந்த குதிரையோட எடுத்து வாங்கி இவர் போயிட்டு வைத்த சொல்ற இந்த வாழை எடுத்து அந்த கவசத்தை எடுங்க. அவன் கேட்க பைத்தியமா கவசத்தமா நீங்க சாமி மௌத்தாவுன்னு யாரும் சொல்லிக்க. உண்மைக்கு தான் ஆக விசேஷமான விஷயம் பாருங்க. அந்த காபீராக இருந்தாலும் அவருக்கும் அந்த பயம் இருந்தது. அதை விடபடி மனைவி முஹம்மதுடைய வாயால சொல்லப்பட்டு இதை எதிர்த்து நீங்க போறீங்களாங்க, வாசம் நாசமா போட்டு வாழை போட்டு வைக நாசமா போ, கொஞ்சம் கைவாயை துறக்காது, ஒரு வாழை துறக்காது. நான் அங்க போகல, சும்மா இடையில போயிட்டு வந்துருவேன். சரி, இப்படி எல்லாம் மக்காவுல போக முடியாதவர்கள் அபூலஹபுக்கு போக கிடைக்கிறது. அவன் நோயில் இருக்கிறார். 4000 பொற்காசியில் ஒரு மனிதன் கடனாக தரணும், நீ அதை எனக்கு தர தேவையில்லை, நீ யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லி இப்படி ஆள் கொடுத்து பணம் கொடுத்து அனுப்பி பெரிய ஏற்பாடு நடக்கு. இப்ப அபூஜஹலுடைய தலைமையோட மக்காவோட பெரிய ஆழ்வாரத்தோட ஒரு பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு இவர்கள் பத்ரை நோக்கி மதீனாவை நோக்கி வராங்க. இப்ப இங்க வந்தா அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த மரத்தில் இருக்கின்ற அந்த பேரிட்ட விதைகளை கண்டு எப்படியோ மதீனா வாசிகள் வந்திருப்பாங்கன்னு சொல்லி இவர் ஜித்தா மார்க்கமா அந்த மதீனாவுக்கு பக்கத்தால வராம வளமையா வார ரூட்ல இருந்து கடல் பக்கம் கீழ் திசை நோக்கி கடலோரத்தால எடுத்து அங்கார சுத்தி வந்திருக்காங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இவரை காணல. இப்ப மெசேஜ் வருகிறது, யா ரசூலல்லாஹ், நீங்க அபூ சுஃபியான் அட்டாக் பண்ண வார செய்தி மக்காவுக்கு போய் பெரும் படையோடு அபூஜஹலுடைய தலைமையில மதீனாவை அட்டாக் பண்ண வாராங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப அல்லாஹ் நபிக்கு 2 சூஸ் கொடுத்தார். நபியே, நீங்க இந்த பக்கத்தால தான் அபூ சுஃபியான் போறாரு, நீங்க விரும்பினா 300 பேரும் அவரை துரத்தி பிடிச்சா அவங்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும், வெற்றி நிச்சயம். ஆனா அதை விட பெரிய படையோடு இங்கால வருகிறது, நீங்க நினைச்சு விரும்பினா அந்த படையோடு மோதும் மேலும் நீங்க எதுல விரும்புறீங்களோ அதை முடிவு செய்யுங்க. நல்லா விட்டுட்டாங்க. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, மஷூரா பண்றாங்க. இது எங்களுக்கு இப்ப நாங்க பொருள் நோக்கம் அல்ல, நாங்க அந்த 40 பேருக்கு பின்னால 300 பேர் போய் வார வந்த வெளியோட வந்து மதீனாவுக்குள்ள புகுந்தாங்கன்னா நிலவை ரொம்ப பாரதூரமா போய் நிறைய பெண்கள் தான் இருக்கிறார், அதிகமான ஆண்களுக்கு வர கிடைக்கல. நாங்க ஒரு 40 பேர் அட்டாக் பண்ண வந்துட்டோம், இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி சஹாபாக்களுக்கு ஆலோசனை கேட்கிறார். முஹாஜிர்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் பெரிய வீர பேச்சு பேசுறாங்க. யார சொல்ல 2 கொண்ட பாப்போம், இதனால் மக்காவில் இருந்ததான் தொடங்கி என்னால் நிம்மதியா இருக்க முடியும், இவன் மதீனாவுக்கு வந்து என்னால் நிம்மதியாக இருக்கிறாட்டா, ஒன்று வாழ்வோம் இல்லாத மாயோம் என்னமா உள்ள செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எதிர்பார்க்கல. அப்படி மக்கள் திரும்ப சொல்ல கேட்டாங்க. அப்ப அன்சாரிகள சாது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எல்லாம் மக்காவுக்கு வந்தவங்க தானே, நீங்க எதிர்பார்க்கிறீங்க மதீனாவாசிகளுடைய கருத்து என்ன, இவங்களுக்கு இடத்தை கொடுத்து நாங்க தேவையில்லாத பல்பத்திடுவோமான்னு யோசிக்கிறாங்களோ தெரியாதுன்னு நினைச்சாங்க. நீங்க அப்படி எப்படி யோசிக்குவாங்க? யார சொல்லலாம்,
எங்களை உசுறு போகும் வரைக்கும் நீங்க சொன்னா நாங்க யாரோடும் எவ்வளவு நேரம் போதுவோம். யமன்ல கடைக்கோடியில் இருக்கிற பர்து ஹமாமுடைய கடல்ல போயிட்டு குதிக்க சொன்னாலும் நாங்க குதிப்போம்னா சுப்ஹானல்லாஹ். சல்லல்லாஹு சந்தோஷம் வந்துச்சு. யுத்தத்துக்கு தயாராகிறார். அபூஜஹலுடைய படம் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படம் வருகிறது. பத்ர் என்ற இடத்துல அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரம் அடிக்கப்படுகிறது. அபூஜஹலுடைய பட்டாளம் வருகிறது. அலியும் அபீ தாலிபையும் இன்னொரு சஹாபியையும் கொஞ்சம் கண்காணிச்சுட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரெண்டு பேரும் போற நேரம் ஒரு சின்ன புளியமான் 2 பேர் தோல் துரத்திக்கு தண்ணி நினைச்சு கொண்டிருக்கிறான். குடிச்சு கேட்டாங்க, நீ யாரு தண்ணி கொண்டு போறாய்? நான் மக்காவுக்கு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு தான் கொண்டு போறேன். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெசேஜ் வருகிறது, யார் யார் வந்திருக்கிற அதை பற்றி ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. இந்த சிறுவனை கொண்டு போய் நபியில முன்னுக்கு நிப்பாட்டி நான் உண்மையை சொல்லுங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனா ஒன்று, ஒரு நாளைக்கு 9 இல்லாட்டி 10 ஒட்டகம் மறுக்கிறாங்க சாப்பாடு கேட்டாங்க. ஒரு நாளைக்கு 9 ஒட்டகம் அல்லது 10 ஒட்டகம். ஸல்லல்லாஹு டக்குன்னு கால்குலேட் பண்ணினான். அப்போ 900 பேருக்கும் 1000 பேருக்கும் இடையில இருப்பான். சரியா சார்? 1000 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்கிறான். அதே மாதிரி அங்கல இருந்து ஒருத்தரை உணவு பார்க்க அனுப்புறாங்க இஸ்லாமிய படை. அவரும் வந்து பார்க்கிறாரு, அங்கல பார்க்கிறாரு, இங்கல பார்க்கிறாரு. உண்மையிலே பார்த்துட்டு போய் சொல்றாரு, பாருங்க எப்படி அவங்களோட கெசிங் இருப்பாரு. ஒரு 300 பேர் கொஞ்சம் கூடலாம் அல்லது கொஞ்சம் குறையலாம். தூரத்திலிருந்து பார்க்கிறாரு, டெலஸ்கோப் இல்லை, ஒன்றும் இல்லை. வந்து பார்த்துட்டு சொல்றாரு, 300 பேர் கொஞ்சம் கூடலாம் கொஞ்சம் குறையலாம் என்று சொல்லிட்டு, சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அங்கால எங்கேயாவது ஒழிஞ்சு வேற வேற பிரிஞ்சிருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வாரு. ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் எங்கேயும் இல்லை. அவர்கள் தான் அப்பா பாவம், அவர்களை பார்க்கிற நேரம் மௌத்து அவர்கள் ஒட்டகங்கள் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாதிரி விளங்குது. ஆயுதங்கள் பெருசா இல்லை, எல்லாரும் கையில வால் மட்டும்தான் நிற்குது சொல்லிட்டு கடைசி அவர் குண்ட போட்டார். ஆனால் அல்லாஹ் இது சத்தியமா சொல்றேன், அவன் ஒவ்வொருத்தர முகத்தையும் அவங்களோட நடத்தையும் பார்த்தா எங்கிட்ட ஒருத்தனை கொள்ளாமல் ஒருத்தனை சாக மாட்டான். அவங்க கிட்ட வால் மட்டும்தான் நிற்குது, வேற பெரிய ஆயுதம் இல்லை. 1-2 ஈட்டிகள் அவங்க வளமையா வச்சு கொண்டு இருப்பாங்க, பெரிய ஆயுதங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் இருக்கின்ற அந்த வேகம் நிற்கிறேன், அந்த தைரியம் நிற்கிறேன். முஸ்லிம்கள் அட்லீஸ்ட் குறைந்தது அவர்கள் எல்லாம் நாங்கள் இல்லாமல் ஆக்கினாலும் அந்த எண்ணிக்கை அளவுக்கு எங்களுடைய உயிர் சேதம் ஏற்படும். எவ்வளவு பெரிய உயிர் சேதம் ஏற்படுமா? ஏதோ நடக்க போறத சொல்லிட்டு இப்ப ஓடிச்சிட்டேன் சொல்லி ஒரு பயத்தை போடும். இதெல்லாம் பதிலுக்கு முந்தின இரவுக்கு அந்த மாலை பொழுதுல நடக்கு 16 மாலை பொழுது. இப்ப அடுத்த நாள் யுத்தம் நடக்க தயாராகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்து டென்ட் அடிக்க போனான். அதுல ஒரு சஹாபி வாரா வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்துல டென்ட் அடிக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய திட்டமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து எனக்கு தான் பட்டுச்சு இந்த இடத்துல டென்ட் அடிக்கணும்னு சொல்லி. இல்லை, அது இதுக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் போகும், இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா இன்னும் சில நீர் தொட்டிகள் இருக்கு. அந்த நீர் தொட்டிகள் எல்லாம் மேலும் பின்னாடி வர மாதிரி வச்சு காப்பீர்களுக்கு தண்ணி கிடைக்காத மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னால போனாங்க. சுபஹானல்லாஹ், முன்னால போய் இந்த நீர் தொட்டிகள் நாடஞ்சி இருக்கிறதுல காண வெட்டி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தண்ணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஆலோசனை, நான் நபியா இருக்கிறேன், எனக்கு வகை வந்து கொண்டிருக்கிறது, நீங்க யாரும் எனக்கு ஆலோசனை சொல்றேன்னு கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நல்ல ஆலோசனை என்ன? அது ஒரு எல்லாருக்கும் ஒரு படிப்பில் இருக்கு. சாதாரண ஒரு சஹாபி வாரா, யுத்தத்துல நல்ல அனுபவசாலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துல கலந்து போறார். வந்து இந்த சப்ஜெக்டை கொடுத்தோன்னே அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரம் அழைக்கப்படுகிறது. 20 ஷாப் தொழுகை எல்லாம் தொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே துஆவோடு இருக்கிறார். துஆ கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், அவங்கள மேல போட்டியில் அந்த போர் அப்படியே கலந்து விழுந்துருச்சு. அபூபக்கர் பின்னால் வந்தாருன்னா, யா ரசூலல்லாஹ், நீங்க கேட்டதெல்லாம் நிச்சயமா கபூல் ஆக்குவார், உங்களை ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டார், நீங்க எதுவுமே யா ரசூலல்லாஹ்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆறுதல் சொல்றாங்க. சூரியன் சுபகத்தோடு முடியுது. சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதித்து கொண்டு வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சையுஜமுல் ஜம்உ வ யுவல்லூனல் துபுர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இந்த பெருங்கூட்டம் தோற்கடிக்கப்பட்டு சிதறி அடிக்கப்பட போகிறது, புறமுதுகு காட்டி ஓட போகிறார்கள் என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டு அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் எல்லாம் அணிவகுத்து இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களுடைய சஃப்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்காக வேண்டி தயாராகிறாங்க. அழகான இந்த இப்ப காலத்தில் நடக்கிற இந்த கீட்டமான இந்த தைரியம் இல்லாத கோழைகள் மாதிரி மேலிருந்து வந்து கொண்டு போடுறது இல்லை, நேருக்கு நேராக மோதுவார். அதான் அந்த காலத்துடைய யுத்தம். அப்படியே எல்லாம் ஓய்வெடுக்கிற நேரம் கெரில்லா தாக்குதல் மாதிரி திடீர்னு இரவோடு இரவாக வந்து தாக்கவும் மாட்டாங்க.
அந்த அளவுக்கு ஒரு ஜெனிவினாகத்தான் காப்பீடுகளாக இருந்தாலும் யுத்தமாகத்தான் இருக்கு. யார் நீயா நானா என்று ஃபேஸ் டு ஃபேஸ் தான் மோதுவார். அவங்க யுத்தத்தில் நிற்கிறவங்க சப்பா நிற்கிறது. அவங்க இங்க பார்த்து நிற்பாங்க, இவன் அங்க பார்த்து நிற்பாங்க. சகோதரர்கள் அப்படி சப்பா நிற்பாங்க. இருக்கிற நேரம் கொஞ்சம் பொறுத்த பவுல் முன்னுக்கு வந்துச்சு. சவுதி அரேபியா பார்த்தா சில பேர் இருக்கிறது அதை வந்து சொல்றாரு, தூக்கம் வர சொல்லி நான் சொன்ன சார் அவர் சொல்றாரு எல்லாரும் திருப்பா சார் ஜோக்கா நல்லா செல்வார் நல்ல கதை என்ன பாருங்க இந்த புதிகால பார்த்து சப்பர் நீரா இல்லைங்கன்னு நம்பி சொன்ன சொல்லி சரி பெருவிருந்த பார்த்து நீங்க நின்று பல பேரும் பேசிட்டாருங்க. எங்களுக்கு முந்தி பௌதி எவ்வளவு பார்த்தாலும் இல்லை நல்ல புதிகா இருந்தா பின்னர் தானே பார்க்கிறேன். இந்த சாப்பி பவுல் கொஞ்சம் முன்னு சகோதரன் ஜோக்கு கைக்கு நசாவா போறாரு அப்படி குத்தினா குத்தினோட எங்களுக்கு சொல்றாங்க கண்டிப்பா வலிச்சிட்டு யார சொல்றேன் நாவை யார் சொல்றோம் நீ இப்படி திடீர்னு குத்திட்டீங்க சரியா வலிச்சு நான் சரி அது என்ன பண்ண போறேன் ஜோக்கு செஞ்சேன் என்ன ஜோக்கு இருந்த இடத்துல எனக்கு வலிச்சிட்டீங்க பக்கம் எடுக்கணும் படிவா அப்ப இந்த வாக்கு என்ன சொல்லலாம் நீங்க குத்துற நேரம் மேல இருக்கும் பவுல் உடுப்பில்லாம தான் படிச்சேன். ஜிப்பா தூக்குங்க சிலதான் ஜிப்பா தூங்க பாஞ்சி கட்டி எப்படி கண்ணத்தை அடிச்சேன். சிலதான் கேட்டாங்க ஐயோப்பா அப்படி செஞ்சேன் யாரும் சொல்ல சிச்சுவேஷன் தெரியுமே 99 வீர சாக போறோம் மௌத்தாக போறோம் கடைசியாக ஒரு கொடியோடு சேர்ந்துட்டு போகணும்னு நினைச்சேன். ஒரு வாழ்க்கையில வளர்க்க செய்வார் துவா செஞ்சாங்க. அதுக்குள்ள பாருங்க இந்த யுத்தம் நடக்கப்போ கடைசியாக தன் மேடையோடு இருக்கி அணைச்சாங்க சௌதாரம் எல்லாரும் அப்படியே அனுபவித்து இருக்கிறார். அதுக்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்திலிருந்து நாங்கள் மலக்குமார்களை அனுப்பி இருக்கிறோம். அந்த மலக்குமார்களுக்கு நாம் வகி இறக்கி இருக்கிறோம். அன்பிய மாக்கள் மலக்குமார்களை நான் மறுபடி இருக்கிறேன். ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை நீங்கள் உயிர்ப்பித்து அவர்களுக்கு உறுதிப்படுத்துங்கள். காஃபிர்களுடைய உள்ளத்தில் நாம் பயத்தை போட்டுட்டோம். அதாவது அந்த காப்பீர்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுவீங்க. அந்த காப்பீர்களுடைய விரல் நுனிகளை எல்லாம் நீங்க வெட்டணும். மலக்குமார் ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிற அந்த ஆயத்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அப்படி கையை வச்சாங்க அபூபக்கருடைய தோள்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு திரும்பி பார்த்தாங்க. நபியுடைய முகம் பிரகாசம் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல அபூபக்கரே சிவப்பு குதிரையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யுத்த கவசம் அணிந்து ஆயுதங்களோடு வந்து இறங்கிட்டாங்க. சந்தோஷம். இன்னைக்கு பதிலுக்கு போனா ஜபல் மலாய்க்கான்னு சொல்லி மாஷா அல்லாஹ் அந்த மலை தன்கிற வெள்ள கதராய் தனி வெள்ள கதராய் போற பஸ்ஸுகள் எல்லாம் கொஞ்சம் சும்மா காட்டுவாங்க. மலத்து மாதிரி இறங்கி இறங்குறாங்க மதுவாசி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டுட்டே அபூபக்கரே பயப்பட வேண்டாம் அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது. எல்லா முஸ்லிம்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்றாங்க. யுத்த தவறுகள் ஆரம்பிக்கும் வரைக்கும் நீங்க யாரும் தொடங்க கூடாது. காபிர்களுக்கு சேர்ந்து ஒரு கிட்ட வரும் வரைக்கும் ஒரு அம்புகளை நீங்க வீணாக்க கூடாது. ஏன்னா ஒன்று தான் நீங்க பெரிய ஆயுதங்கள் ஒன்று காபிர்களுக்கு 700 குதிரை 700 ஒட்டகங்கள் சுபஹானல்லாஹ் நிறைய ஆயுதங்கள் வான்கள் அவர்கள் யுத்தத்திலிருந்தே வந்தவர். நான் ஒரு 40 பேரை பக்கத்துல வந்தவர். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவிக்கு நம்பிக்கையோடு நீங்க இருக்கணும். என்னெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் புத்திமதி சொல்றாங்க. அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு. பலவாறு பாத்தி தடபுடன் சண்டை பிடிக்க மாட்டார். இவர்கள பக்கத்துல ஒரு 3 பேர் முன்னுக்கு வருவாங்க. முஸ்லிம்கள பக்கத்துல ஒரு 3 பேர் வரும். இப்ப காபிர்கள பக்கத்துல இருந்து உத்பா, ஷைபா, வலீத் ஆகப்பெரிய மாவீரர் மக்கா. இவர்கள் முன்னாக வந்தார். இவர்களுக்கு எதிர்த்து போகிற அன்சாரி சஹாபாக்கள் 3 பேர் வந்து நாம சொன்னாங்க எங்களுக்கு குறைஷி ரத்தத்தோட நாம மோதும். இந்த இது விவசாயிகளோட யார் சகோதரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு பின்னால் சகோதரர் அப்படி ஒரு பார்வை பார்த்தா பக்கத்துல இருந்து கொண்டு ஹம்சா அசதுல்லா அல்லாஹ்வின் சிங்கம் என்று பேர் போனது. இங்க பக்கம் பார்த்தாலும் அலியே நபிப்பார். எங்களை தலைவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிப்பாங்க நாட்கள் மருமகனை சாட்டை வந்து காக்குவாங்களா இவன் யாரும் கருத்தை கொடுத்து நாங்க தப்ப சகோதரர்கள் பாருங்க எவ்வளவு முன்மாதிரி. அங்க பார்த்தா சாப்பிட்டா இங்க பார்த்தா மருமகன் பாத்திமலை மாப்பிள்ளை தன்னுடைய அடிவகை பார்த்தா அடுத்தது உபயோகத்திற்கு ஒரே பார்த்தா 3 பேர் பார்த்தா 3 பேர் மறாது முன்னுக்கு போனாங்க. எல்லாரும் மெயின்டைன் பாருங்க எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது. இதை இந்தியா பாகிஸ்தான் வச்சு நினைக்கிறார் அப்படி இல்லை.
வாழ்வா சாவான், வாழ்வா சாவான், ரொம்ப பயங்கர. எல்லாரும் பதட்டம், எல்லாரும் பதட்டம். 2 பேரும் அப்படி 3 பேரும் மாறி மாறி வாள்களை உருவிக்கொண்டு ஒருத்தரை நோக்கி அந்த வாள் வீச்சுக்கு ரெடியாகிறார். யுத்தம், அந்த ஃபைட், சண்டை ஆரம்பிக்குது. புழுதி கிளம்புது. யாருன்னு விளங்குதில்லை. பாதைகளை புழுதிக்கு மத்தியில இந்த மலாவில் ஒரு கனவு. டாக்டர் தலை வெட்டி பார்க்கிறார். நல்ல நேரம் அதுல தலப்பா இருக்கிறது. இன்னொரு தலைக்கீழ விழுவுது. உபயோகித்த ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்களை வலிந்து என்ன செஞ்சிடறான், கொஞ்சம் காயப்படுத்திடுறான். ஹெல்ப் இந்த உதவி எல்லாரும் கேட்கிறாங்க. பாண்டி கடையில் அடிக்கிறான். ஒரு அடியை வெட்டு அவரோட கவசத்தை உடைச்ச அவரோட தலை 2 துண்டா போகும். அந்த காயப்பட்ட சஹாபியை தூக்கிட்டு அந்த 3 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. வீரத்தோட எங்களை வந்து அக்பர் உடங்கி யுத்தம் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த நேரம் சஹாபாக்கள் சொல்றாங்க, சத்தம் வந்துச்சு. புகாரில் வரக்கூடிய ரிவாய். என்றது அரபி மலக்குமார்களுடைய குதிரையின் பேர் என்று ஃபத்துல் பாரியில் எழுதுகிறார். குதிரைகள் மலக்குமார்களுடைய சத்தம் கேட்குது. ஒருத்தங்க ஓடி போறான். நான் அப்படியே போயப்பட வெட்டோடு வாழ ஓடினாங்க தலைக்கு. இந்த ஹுசூன்ற சத்தம் கேட்குது. நான் பின்னால திரும்பி பார்க்கிறேன். என்ன துரத்தி கொண்டு எனக்கு பின்னால என்ன வெட்டுறதுக்கு ஒரு காப்பி வந்து கொண்டிருந்தான். அவன் கீழே விழுந்திருக்கிறான். நான் அடிக்கவே இல்லை. எனக்கு பின்னால வேறு சுத்திகளும் இல்லை. அவன் காலால முகத்தை திரும்பி பார்த்து சாட்டை அடிப்பட்டு முகம் 2ஆ கிழிஞ்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிஞ்சு இப்படியே நடச்சி அரசுவதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அபூதாவுது ரிவாய், நீங்க உண்மையை தான் சொல்றீங்க. அது 3வது வானத்திலிருந்து வந்த மலக்குமார்களுடைய உதவிங்க. அது 3வது வானத்திலிருந்து வந்த மலக்குமார்களுடைய உதவி. இப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு நபியே சாட்சா, இவரும் பாவ மனுஷன். அந்த நேரம் இஸ்லாத்துக்கு வந்து அவர் காபிராக இருந்து அவரும் அப்ப யுத்தத்துக்கு வந்து இவர் வசனமோ ஒரு அன்சாரி சஹாபியை மாறி வந்தார். அன்சாரி சஹாபி அவரை பிடிச்சி கட்டி இழுத்து கொண்டு வந்து நபிய சபையில் விட்டார். நபிய சபையில் விடக்குள்ள யார் சொல்லலாம், இவரை நான் பிடிச்சேங்க. அப்பாஸ் கரைதான் வந்து சத்தம் போட்டா 2 மைல் கேட்கும். ஹதீஸ்ல அப்படி ஸ்ட்ராங்கா நபிய பரம்பரை, அரபிகள், குறைஷி வம்சம். அவங்க சத்தம் போட்டா 2 மைல் கேட்கும். பிடிச்சவரை பார்த்தா இன்னைக்கு இவ்வளவு மாறிட்டாய் தலையை தட்டினார். முகமது அவர் சகோதரர்கள் வாங்க, இவர் அவருக்கு என்ன பிடிக்கிறதா? வெள்ள கருப்பு கலந்த குதிரை, தலையில முடி இல்லாம அப்படி ஸ்மார்ட்டா பசந்தாவு ஆள்தான் என்ன வந்து பிடிச்சி கட்டிவிட்டாரு. இது சும்மா எது கொண்டு வந்துச்சு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரி சொல்லி நான் தான் பிடிச்சி என்ன போய் கூப்பிடாருங்க. பாயப்பத்தி தெரியுங்க, நீங்க தான் பிடிச்சீங்க. அல்லாஹ் ஒரு மரத்தை அனுப்பி இவரை பிடிச்சி உங்க கையில தந்திருக்கிறாங்க. அப்படியே ரைட். இதெல்லாம் நடக்குது. இப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நானும் என்னுடைய சப்ததான் நிப்பாட்டு. அந்த நேரம் கொஞ்சம் பக்கத்துல தைரியசாலிகள் இருந்தால் கொஞ்சம் டிக்கெட் ஒரு தென்படுவார். நானும் நல்ல யாசரை வந்த செட்டாங்க நல்ல மேடி யோசிச்சு திரும்ப கொண்டாரு. இந்த 2 பட்டு எனக்கு பக்கத்துல முஆத் இப்னு அம்ர் இப்னு ஜமூஹ், முஆத் இப்னு அஃப்ரா இந்த ஒத்ததவே முஆத் இப்னு சின்னாக்கள் 2 பேர். எல்லாரும் சின்னாக்கள் பின்னால வரும். இது 2 வச்சு நான் என்ன செய்யறேன் யோசிச்சு முடியும். ஒத்த 24 என்ன இவங்க அன்சாரிகள் தானே பிள்ளைகள் எல்லாம் சின்னாக்கள் 18-16 வயசு. என்ன அபூஜலுக்கு தனிக்கிறான் சரியான குழப்பக்காரனாமே. எங்களை பார்த்து சொல்றாரு இப்படி கேட்டிப்பாரு நபி ஒரே கேள்வி கேட்டிக்கிறாங்க. என்ன அவன் சொல்லி நல்லா காட்டாருங்களா? இவர் கேட்டால் என்னடாது காட்டி தந்தா என்ன பண்ணுவீங்க? என் உயிர் எவன் வசம் இருக்கிறதோ ஒன்று ஏற்ற உசுறு அவனோட போகும் அல்லது அவன் உசுறு போகணும். இந்த 2 நடக்காம அவனை விட்டு நான் பிரிய மாட்டேன். எந்த நோக்கி கஷ்டம் இருந்தவன் இவரெல்லாம் நீங்க விட்டு வச்சிருக்கிறீங்க சொல்லி அடுத்தவரும் அதே மாதிரி கேட்கு. என் அம்மி அம்மியில எந்த பாசம் அங்கன்ற மாதிரி மாமா சாச்சான்னு சொல்லி என்னப்பா இல்ல எனக்கும் நீ மாமா கேட்க காட்டணும். அவர் மாதிரி சொல்றார். சொல்லிக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு பிரம்மாண்டமான குதிரையை அபூஜலில் பவனை கொண்டு கொண்டிருக்கிறார். சொன்னாங்க நீ கேட்டீங்க தானே இவர் நினைச்சாலும் பயந்து ஓடிவாங்க. இவன் அப்படி தெரியும். 2 பேரும் சித்தனை பார்க்கணும். பறக்கிற நேரம் ஒத்த சொல்றான் அப்படியே உசரமா நிற்கலாம். அவனுக்கு காலைகளை வெட்டாது. நான் குதிரையோட காலை வெட்டுறேன், நீ ஆளை வெட்டு. நான் ஒத்த சொல்றான் குதிரையோட காலை வெட்டுறேன், நீ ஆளை வெட்டு. என்ன சார் செய்யணும் போட்டு எதிர்பார்க்கவே அபூஜை எதிர்பார்க்கவே நிறைவுடைந்து போறான்.
அப்படி போயிட்டு வெட்டுறாங்க, கீழே உள்ள அடுத்தவர் வெட்டுறாங்க, 2 பேரும் வெட்டி மரண சின்ன வயசு வெட்டி தலைக்கு ஓடி வந்தாங்க சல்லல்லாஹு கூடாது. என்ன அதிர்ஷ்டமான விஷயம். யா ரசூலல்லாஹ், இது ஒண்ணு யோசிக்காது. எவன் ஒரு பிரச்சனை போட்டானோ ஆளை போட்டாச்சு. ஆளை போட்டு யாரை சொல்லு அபூஜஹில வெட்டினீங்க வாழ்ந்த ரத்தத்தை தொலைச்சிங்கன்னு கேட்க இல்லை. யார் சொன்னாங்க? 2 பேர் கொண்டாங்க. வாழை பார்த்து ரத்தத்தை பார்த்து சொன்னாங்க அபூஜஹில ரத்தம் சுகா நீங்க வெட்டிக்கு. இப்னு மஸ்ஊத் நாங்க சிச்சுவேஷன் பார்க்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போறார். உட்கார்ந்து படுத்துவோம் திரண்டிக்கிறார். வெட்டி பட்டு ஒன்று செய்ய அப்படியே பிஸ்மில்லான்னு அவருடைய நெஞ்சில் போய் உட்கார்ந்து தாடியை பிடிச்சிட்டு இந்த தாடி வச்சுக்கலாம். அபூஜஹில் தூக்கி நீங்க தான் அபூஜஹிலோ யாரு? நான் தான் அபூஜஹில். அந்த சாமுர நேரம் மூவே அவர் என்ன சொல்றாண்டா பாருங்க, எவ்வளவு துப்பாக்கியசாலியாக பாருங்க. உங்களோட வாழ்க்கையில என்னை விட ஒரு உயர்ந்த ஒரு மாமனிதன் கொலை செஞ்ச சந்தர்ப்பம் ஒரு கிடைச்சிக்கிறார். சப்பம் சூரத்து துஹான் அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தான் பெரிய ஆட்கள் என்ன வரும் இப்ப நல்லா தின்னுங்க, துக்கெல்லாம் நல்லா அனுபவி சுவை. இந்த அந்த அசீசுல் கரீம் அப்பவே பார்த்து சொல்றேன், நீங்களே கண்ணியமான சங்கையான ஆட்கள் என்ன உலகத்துல இப்ப தின்னு அந்த அளவு கண்ணியத்தை வருவார் சொல்லி சொன்னானா. இந்த வெட்டி எங்களோட பொடிசத்தை நீங்க வரிசை அடுக்கிறீங்க தானே, அப்படி அடுக்கிற நேரம் ஏழு தலையை கொஞ்சம் உசத்தி வைங்க. எப்படி பெருமையாய் இப்னு மஸ்ஊத் அந்த கோபத்துக்கு ஹதீஸ்ல வருது, அவனோட தலையை பிடிச்சி கழுத்தை அப்படியே வெட்டி அப்படியே கொண்டு வைத்து யா ரசூலல்லாஹ் இவருக்கு ஆள் ப்ரூவ் பண்ணினார். கனிமான சகோதரர்களே, யார் இவரு? மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வர நேரம் இரவோடு இரவாக ஒளிந்து மறைந்து சவுத் குதிரையில 3 நாள் தஞ்சமடைந்திருந்த நேரம் முஹம்மதுடைய தலையை கொண்டு வந்தவருக்கு 100 குதிரைகள் என்றார். இன்றைக்கு அவருடைய தலை நபியை காலடிக்கு அல்லாஹ் எப்படி விளையாடுறாரு. ஆழ்ந்த தலை நபியை காலடிக்கு ஆள் முடிச்சு இப்ப யுத்தம் எல்லாம் முடியுது. இப்ப இரவாகும். நல்ல சம்பவம் நடக்கும். இரவாகினா இந்த உண்மைக்கு ஒரு சலப்பட்டா இவனுக்கு என்ன நடந்தீங்கன்னு ஒரு சந்தேகம் நீக்குமே வரும். இடையில போவேன் அவன் இடையில போக கிடைக்கலாம். என்ன சரி செய்வோம் உள்ள வந்து யுத்தத்தில் ஈடுபடுற கல்லை பின்னால் ஒழிச்சு போகிறது. எல்லாம் முடிஞ்சு சாப்பாங்க டயர்ட்ல யுத்தம் முடிஞ்சு தூங்கி கொண்டிருக்கிறார். எல்லாம் சாப்பிட்டாங்க படுக்கை. இவன் உள்ள பக்கத்தில் இந்த மலையோட அப்துல் ரஹ்மான் நௌஃபல் ஏதாவது நல்ல கேம் கொடுத்தாங்க. பாருங்க அவங்க வாக்கு மீறாதவர்கள். கனிமான சகோதரர்களே, இந்த அப்துல் ரஹ்மான் நௌஃபலுக்கும் அந்த உமையத்துல் ஹலஃபுக்கும் ஒரு எக்ரிமெண்ட் இருந்துச்சு. அவங்களுக்கு எக்ரிமெண்ட் போட்டினா உன் உசுருக்கு நான் பாதுகாப்பு. இந்த மனுஷன் அவனை ஒழிச்சு வச்சிருந்தார். காபிராக இருந்தாலும் நபியின் உத்தரவாதம் கொடுத்த வாக்கு மீறப்படார். ஹுதைஃபா யமான் வாக்கும் மகன் இவர்களுக்கு நபியோட மதீனாவுக்கு வர கிடைத்தது. இடையில வார நேரம் அபூஜஹில் மாட்டிக்கொண்டாங்க. வாக்கும் மகன் 2 பேருக்கு எங்க போறீங்க? அப்ப அவர் சொன்னாங்க மதீனாவுக்கு தான் போறோம். மதீனாவுக்கு போறீங்களா? எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய முகமதுல படைக்க போறீங்களா? இல்ல சத்தியமா நாங்க மதீனாவுக்கு தான் போறோம், வேற செய்ய வரல. இதை கொண்டு போட்டுருவாங்க. சத்தியம் பண்றீங்களா அல்லாஹ் மீது? என்ன சத்தியம்? மதீனாவுக்கு தான் போகணும். மதீனாவுக்கு தான் போறோம் சொல்லி சத்தியத்தை பண்ணிட்டு இவங்களுக்கு மனசு கேட்கல. நபிகிட்டே வந்தா நான் என்ன அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்து வச்சினாங்க பாசறையில உள்ள சஹாபா வந்து சொன்னா யா ரசூலல்லாஹ் குடியோ அபூஜஹில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு சத்திய பிரமாணம் எடுத்துட்டா என்ன கேட்டா மதீனாவுக்கு போவது பதிலுக்காங்க. நான் மதீனாவுக்கு இருந்தோம் அப்படியே சொல்லிட்டீங்களா? அப்படியே சொல்லிட்டோம். அப்ப நீங்க மதீனாவுக்கு போங்க. எனக்கிட்ட வளர்ந்தவன் வாக்கு மீறவன் இருக்கவன் அவன் நாளைக்கு நீங்க இந்த வாக்கு கொடுத்துட்டு என்னோட கண்டாண்டா என்ன அல்ல அமீன் என்றவர் அஷாபிக் என்றவர் சுபஹான். அன்னைக்கு 2 பேர் சேர்ந்தீங்க 20 பேர் பார்ப்பாங்க சுபஹான். அந்த 2 பேரும் அனுப்பிவிட்டார். உங்களுக்கு பதில்கள் கிடைச்ச கலந்து கொண்ட கூலி கிடைக்கல 2 பேரும் போயிருக்கு சுபஹான். இது எத்தனை படிக்கலப்பா. அந்த உலகத்துக்கு நபி சொன்னாங்க சாகுவா இருந்தா 100 நம்பிட்டான் காபி. இங்க அதுல சொல்றது வாக்கு காபீர் கொடுத்தாலும் மீறப்படாது. போங்க 2 பேர் மீறப்படாது. நபுஜஹில் பார்த்து நம்பிக்கிற முஸ்லிம் வாக்கு தந்தா மீற மாட்டான். அபூஜஹில் இன்னைக்கு என்ன நான் பேசுறேன்னா சுபஹானல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு 1,00,000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணபோது ஒரு ரொம்ப மிஸ் ஆகும். அது வைத்து அனுராதபுரத்தை ஒரு சேர்ந்து நாளைக்கு போய் சேர்ந்துச்சு. பதவி அடிச்சு போகுது. அவரத்தை பேங்க் அடிச்சு அவருடைய நம்பர் எல்லாம் அடிச்சு பேங்கால் அவர் கூப்பிட்டா மனுஷன் பாவம் அவருக்கு இடம் சீரெல்லாம் கழுவி கொடுக்கும். ஆட்டோ வந்து பிடிச்சி அன்றாவது ஒரு டவுனுக்கு வந்து மாற்றி கொடுத்துட்டு
இதே ஆள் ஒரு 4 லட்சம் ரூபாய் எங்களோட ஆசாமிக்கார் அங்கே கிடைச்சார் 4 வருஷமாவது 4 வருஷம் தான் சும்மா மிஸ் ஆகி ஒரு 4 லட்சம் ஒரு அக்கௌண்ட் மிஸ் ஆகி போய் இன்னும் கொடுத்து நிற்பாரு. இவன் நான் நினைக்கிற தௌபா செய்து கொண்டிருக்கிறாரே நோக்கம் பிடிக்கும் எல்லாம் கபூலா நல்லா பாதுகா வாக்குறுதிகள் வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்ப எல்லாம் முடிந்ததற்கு பின்னால இந்த உபயோகத்துக்குள்ள இவனை கூட்டிக் கொண்டு அப்துல் ரஹ்மான் நௌஃபலிடம் உள்ள ஒரு மலையாள அவருடைய மகனை கூட்டிட்டு ஏற்றார். இதை பிலாலுக்கு கேட்டார். பிலாலுக்கு தான் கேட்டா சொன்னாங்களா ஓடி வந்து படுத்தோடி நச்சாக்கட்டே இவங்க இந்த உபயோகத்துக்கு அவன் என்ன செஞ்சிருந்தா ஓடா இவனை விட்டுறாங்க நான் முடிஞ்சீங்க எங்க அவனுக்கு சொல்லி வாழறதுக்கு ஓடினா அப்துல் ரஹ்மான் நௌஃபல் தான் சொல்றார். அவன் ஏற்கனவே கொஞ்சம் சரிசானார். யாரு உமையா இவன் இவன் ஏற்கனவே கடமா இதுக்கு பின்னாடி வந்துட்டான் கிட்ட வந்துட்டான் அன்சார். நானும் வேலை பார்த்தேன் சரி என்னமான தொலைஞ்சு போகிறது 2 பேர் சாப்பிடு அவனோட மகனை தூக்கி அன்சார் கிட்ட கையில வீச்சு வீசினா கொஞ்சம் அவனோட சரி மெனக்கெட்டு போட்டு அதுக்குள்ள இவரை கொண்டு போய் சேர்த்துருவோம்னு நான் பார்த்து எங்க வந்த வளர்த்துக்க அந்த அன்சாரிகள் எல்லாம் விவசாய கையை வெட்டின வெட்டி அவன் ஒரே இடத்துல சரி வெட்டிட்டு இவனுக்கு ஓடையலாம் ஒண்ணுமே பண்ணல. நான் சொன்ன நீ கீழே பிறகு கீழே விழும் அவன் கீழே விழுந்து நான் அவருக்கு மேல வளரும் பாதுகாப்பு வெட்டினா பார்த்து அறியாது என்ன சைட் விளக்குற எவ்வளோ விழுந்தாலும் அவங்களால விளக்குறேன் பூசணிக்கே சோத்திரமா இருக்கிறவன் வெட்டினான் இதை விஷயத்தை அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மகன் சொல்றாரு. இந்த சம்பவத்தை வாபஸ் சொல்லிட்டு அந்த அன்சாரிகளுக்கு இருந்த கோபத்தில் வெட்டி காலம் வெட்டிப்பட்டு வெட்டிப்பட்ட காலத்தை பார்த்தேன். உமையாவுடைய நிலைமை அப்படியே முடிந்துருச்சு. யுத்தம் இப்படி முடிகிற நேரம் காப்பீர்களை 24 பெரும் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டார். 70 முஸ்லிம்கள் சிறை விதிக்கப்பட்டார். 70 முஸ்லிம்கள் சாதாரண காப்பீர்கள் கொலை செய்யப்பட்டார். முஸ்லிம்கள் 14 பேர் கொலை செய்யப்பட்டார். 14 பேர் 6 முஹாஜிர்கள் 8 அன்சாரிகள். இந்த 14 பேர் பேரும் இன்னும் அந்த ஷஹீதாக்கப்பட்ட இடத்துல அப்படியே எழுதப்பட்டே சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 14 பேரும் சொர்க்கத்துக்குரியவர். ஒரு பொம்பளை வந்து கேட்ட யாருக்கும் என் மகன் மௌத் அவனுக்கு என்ன கிடைக்கும் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படி சொன்னா உனக்கு என்ன பைத்தியமா சொர்க்கம் என்ன உண்டாயிருக்கிறது 8 சொர்க்கம் இங்கு விரும்பின சொர்க்கத்தில் இருப்பார். அப்ப அந்த பெண்மணி சந்தோஷப்படுறான். யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. காபீர்கள் எல்லாம் ஒரு நாட்டமான கிணத்துல புதைச்சாங்க. இன்னைக்கு அந்த இடமே இன்னைக்கு போன இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான் இப்பே வீட்டில் இருப்பாங்க. இப்பே வீட்டு அதை புதைச்ச இடம் அதுக்கு கல்ல பதில் பள்ளி வீட்டுக்கால இடம் உண்டு. அதுதான் அங்கதான் புதைச்சேன்னு சொல்லி சொல்றான். ஏதோ ஒரு பால் கிணத்துல புதைச்சுட்டான். புதைச்சி அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப எல்லாம் எந்த ஒரு யுத்தம் நடந்தாலும் அந்த இடத்துலேருந்து நபி 3 நாளைக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு போவான். 3 நாள் அங்கேயே தங்கி இருப்பான். எல்லாம் தங்கி இருந்தான். கைதிகள் எல்லாம் வரிசையை கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டினான். 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டினான். அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு நிற்கிறார். அலி ரலியல்லாஹு தம்பி அப்துல் ரலியல்லாஹு தஆலா நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ ஆலோசனை பண்ணினாங்க இவங்க என்ன பண்ணலாம் இன்னொரு ஆலோசனை கேட்ட மாதிரி சொன்னாங்க. யாரும் சொல்ல என்ன ஆலோசனை எழுத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவங்க வாழ்க்கை நாம மாட்டியிருந்தால் ஆலோசனை பண்ணிப்பாங்க. இந்த நேரத்துக்கு வெட்டி சாத்திரிப்பாங்க. யாரும் சொல்ல இந்த ஆட்களை அவங்க ஆட்களை கனமான யாரு அப்பாஸ் இவர் எனக்கு தான் இவரை நான் வெட்டுறேன் அப்படின்னு அழைக்க தம்பி அதை அவன் வெட்டுவோம். அந்தந்த குடும்பத்தில் ஆட்களை அவனை வெட்டு அல்லாவுக்கு எதிராக வந்தவன் உறவாவது பாசமாகும். ஆனால் அல்லாவுக்கு முடிவதாக இருந்தார் எல்லாரும் கொலை செய்திடணும். ஆனால் அபூபக்கர் இருந்தாலும் நிதானமானார். யார் சொல்றா சில நேரம் போலீஸ்காருக்கு வரலாம் ஏதோ தெரியாம செஞ்சிட்டான். கொஞ்சம் எங்களுக்கும் சில ஒவ்வொருத்த ஒரு வரிப்பணம் எடுத்துக்கொண்டு ஆட்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். வரிப்பணம் தர முடியாத இருந்த அறிவுள்ளவர்களை வச்சு எங்களை பிள்ளைக்கு ஒரு கோஷம் முடிச்சது. ஒரு கோஷம் முடிச்சுட்டா உடம்பு போகும் கொஞ்சம் கல்வியை கொடு அன்று நீ விடுதலை கொடுத்தது அவர்களுக்கு அந்த அறிவு உலகிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டுறான். கல்வி மாற்றத்துக்கு அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தர் அந்த படத்தை கொடுத்து ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கிறான். நபியுடைய மறுபாடு வந்திருக்கிறார். நபியுடைய மூத்த மகன் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள மாப்பிள்ளையும் வந்து இவர் வந்து மாறி வந்தார். இப்ப இவரு சரி கொடுக்கணுமே மகள்கிட்ட காசு படமே இல்லை ஒன்றுமே இல்லாம அவங்க ஒரு நெக்லஸை கொடுத்தாருக்கிறார். அந்த நெக்லஸை பார்த்த பயன்படுற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தை புரிஞ்சு கொண்டாங்க.
ஏண்டா அது தன்னுடைய மூத்த மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கருத்தில் இருந்தது. மனைவி ஞாபகம் வந்துருச்சு. மூத்த மனைவி ஹதீஜா இந்த தீனுக்காக தன்னுடைய முழு சொத்துக்களையும் வாரி இறைத்தவர். எல்லா சகாபாக்களும் சேர்ந்து ரசூலோட மருமான பிரியாவும் அந்த நெக்லஸ் ஞாபகார்த்தத்துக்கு ஓட மகளின் கருத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார். அப்பாஸை அப்படியே விட்டுருவான்னு கேட்டாங்க. அவர் ஒரு சதந்தவா எல்லாரோட கூட இல்லை, எல்லாருமே நாட்டு கூட ஒன்று யாரை விடவா எல்லாம் முடிஞ்சு இருக்கிற பணம் தந்து கொள்ள முடியாத கைதிகளோடு மிச்ச நெருக்கமாக நடந்து கொள்ளோடு அவங்களோட மிச்ச கண்டிப்பாக இருக்கக்கூடாது எல்லாம் அட்வைசன் பண்ணினா 4 நாட்களுக்கு பின்னால் வந்து இஸ்லாத்துக்கு வந்தான். இந்த அப்பாஸ் வந்தாங்க, நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு இப்போ மதீனாவை நோக்கி போறாங்க. போற நேரம் அந்த புதைச்ச குழியிலே நாட்டமான நேரம் காப்பீர்கள் புதைச்சது அந்த இடத்துக்கு போனாங்க. போயிட்டு அபூஜஹிலே, உத்பாவே, ஷைபாவே, ரபீஆவே, வலீதே எல்லாம் ஆளுங்க உம்மட பாப்பட பேரை சொல்லி கூப்பிட்டு கடைசியா கேட்டாங்க, இப்ப நினைக்கிறா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனால் அனுப்பப்பட்ட தூதரை பின்பற்றி இந்த செய்தியை நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப அல்லாஹ் எனக்கு தந்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான், உங்களுக்கு தந்த வாக்குறுதியையும் அநேகமா உண்மைப்படுத்தி இருப்பான். பேசு எல்லாரும் பார்க்கிறாங்க, யாரும் ஒன்றும் பேசலையா? சொல்றாங்க அந்த குழியில புதைச்ச பொழுதோட பேசுறாங்க. உமரதி பார்த்தா அங்க வந்து கேட்கிறாங்க, நாம தைரியமா கேட்கிறேன், சொல்லலாம் என்ன செத்த பொழுதோட பேசுறீங்க? சல்லல்லாஹு சொன்னாங்க, சத்தியமாக சொல்லுகிறேன், நான் இப்ப பேசுறது உங்களுக்கு கேட்கிறது இல்லையோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு மிக துல்லியமாக இவர்கள் கேட்கிறாங்க. இல்லா அண்ணன் ஜீவோம், அவர்களுக்கு பதில் தான் சொல்ல முடியாது. அதாவது அப்படின்னு சொல்றாங்க, கொஞ்ச நேரம் அவர்களுக்கு உசுர் அல்லாஹ் கொடுத்து அதை கேட்க வச்சா அரிஸ்தவர் சரி எப்படியோ எல்லாம் முடிஞ்சு இப்ப மதீனாவுக்கு வெற்றி செய்தியை அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புறாங்க. எல்லாம் மதீனாவின் சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சந்தோஷமாயிருக்கு. அபூஜஹில் என்ன காலத்துக்கு உதாரணம் சொல்றேன்னா சொல்லி அதை பப்ளிக்ல சொல்லல, இந்த பள்ளியினுடைய ப்ரோக்ராம் எப்படி சந்தோஷம்னா வாழ்க்கையிலாத சந்தோஷம். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் முடிச்சு எல்லாம் மதீனாவுக்கு போறான். இது ஹிஜ்ரி 2ல அந்த வருஷம் தான் ஸகாத் கடமையாகுது, அந்த வருஷம் தான் ஸகாத்துல் ஃபித்ரா கடமையாகுது, அந்த வருஷம் தான் முதல் நோன்பு பெருநாள் இஸ்லாமிய உலகம் கொண்டாடுது. மாபெரிய நிம்மதி உண்டு, மாபெரிய ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறாங்க, அன்றைய அந்த திருநாளுடைய காலை பொழுதுல எல்லா சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து தக்பீர் வந்ததோட ஈத்காவை நோக்கி வெளியே வரான். அந்த தக்பீர் என்ன சொல்லுது? எத்தனை வருஷமா நாங்கள் தக்பீரை சொல்றோம். உலகத்தில் நடந்த முதல் நோன்பு பெருநாளுடைய தக்பீர் அது புரிந்திருக்கின்ற வாசகங்கள் என்ன, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். லா இலாஹா இல்லல்லாஹ் வலா நஅபுது இல்லா இய்யா, வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும், அவரை தவிர நாங்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டோம். வலோ கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் அதை வெறுத்தாலும் சரி. அடுத்த வாசகங்களை பார், லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தா, வணக்கத்திற்குரிய நாயன் அவரை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தா அவன் தனித்தவன், ஸதக வஅதா அவன் கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான், ஸதக வஅதா வனஸர அபுதா அவனுடைய அடியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னால் உதவி செய்தான். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, அவ்வளவு பெரிய 1000 பேர் கொண்ட கூட்டத்தை அவன் தான் தனித்திருந்து துவம்சம் செய்தான். குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறார், ஃபலம் தக்துலூஹும் வலக்கின் அல்லாஹ் தகலஹும். நபியே ஒரு ஆட்களுக்கு சொல்லிருங்க, நீங்க கேம கொடுக்கல, நீங்க தான் அவர்களை கொல்லல, அல்லாஹ் தான் கொலை செஞ்சான். வமா ரமைத இத் ரமைத வலக்கின் அல்லாஹ் ரமா. யுத்தம் ஆரம்பிக்கிற நேரம் அலிரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு குடி கல்லு கொண்டுவான், ஒரு குடி கல்லு கொண்டுவான், ஒரு கல்லு சின்ன கல்லு எடுத்து கொடுத்தான், அப்படியே வீசினான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000 பேருடைய கண்களையும் அது சேதமாக்கியது, நிலை குலைத்து போனார். குர்ஆன்ல சொல்றார், அது வீசினது நீங்கள் அல்ல, அது அல்லாஹ் தான் அவர்களுக்கு அந்த கல்லை கொண்டு போய் தாக்க வச்சார். அதனால எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடந்தது. தக்பீர் என்று சொல்றார். தக்பீர் இது சொல்லப்படுகிறது. தெளிவான சகோதரர்களே, அலிஃப் லாம் மீம் உலிகத்தில் ரூம் ஃபீ அத்னல் அர்த் வஹும் மின் பஅதி கலபின் சயக்லிபூன் ஃபீ பிபஇ சினீன் வயௌமஇ யஃப்ரஹுல் முஃமினூன். சூரத்து ரூம்ல வந்து அந்த காலத்துல 2 பெரிய வல்லரசு இருந்துச்சு, ஒன்று பாரசீகம், ஒன்று ரோம்.
இதெல்லாம் ஆகக்கூடிய வல்லரசு. அந்த யுத்தத்துல ரோம் வெற்றி கொள்ளப்படுகிறது, பாரசீகம் வெற்றி கொள்றாங்க, ரோம் தோற்கடிக்கப்படுகிறது. இது மக்காவுல ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுது. ஏன்னா ரோம் வேலைக்காரர்கள், பாரசீகம் நெருப்பு வழங்கிகள் வேலைக்காரர்களுக்கு அடிச்சாங்க. இது முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துச்சு. இது எப்படினாலும் எங்களை வேறு இறக்கப்பட்டவர்கள் தானே ஒரு அமைப்பு இருந்துச்சு. இப்ப அல்லாஹ் சொல்கிறார், ஆனால் அந்த அடிச்ச அடியிலே இனி தலதூக்கியதான லெவலுக்கு அடிச்சா. ஆனா குர்ஆன் சொல்லுது, திரும்ப இந்த ரோம் வாசிகள் வெற்றி கொள்வார்கள். சொச்ச சில வருஷங்கள்ல, சொச்சம்ன்றது 1 இருந்து 9 வரைக்கும். இந்த ஆயத்தில் இறங்கினோடனே காஃபிர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தை பத்தி பெருசா பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் அதை சொன்னாங்க, நீங்க என்னத்தை பேசினாலும் இன்னும் ஒரு 9 வருஷத்துல திரும்ப அந்த ரோம் வெற்றி கொள்வார்கள். ஒரு காஃபி கேட்டா வெட் பண்ணுவோமா, பிரச்சனை இல்லை. அந்த காலத்துல ஹராம் ஹலால் என்ன வராது. 100 ஒட்டகத்துக்கு வெயிட் பண்ணுவோம், 100 ஒட்டகத்தை நாம் வெயிட் பண்ணுவோம். 9 வருஷம் எண்ணி அது சொச்சம்ன்றது விவரங்கள் சொச்சம். அது 51 இருக்கலாம், 59 இருக்கலாம், 1 இருந்து 9 வரை. அதனால மேக்ஸிமம் 9 வருஷத்துக்குள்ள இவர்கள் வெற்றி அடைவார்கள். யாரு? திரும்ப அடிபட்ட ரோம் வாசிகள் வெற்றி பெறுவார். வேற 2 நாட்டுத்தையும் அடிச்சுக்கொண்டு சங்கமுடி அதை நாடு மண். ஆனாலும் கூட நாங்க ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதுல என்னன்னா அந்த உணர்வு இது மாதிரி நினைச்சு அல்லாஹ் இப்ப சொல்றார், அந்த வெற்றி கொள்ளப்படுகிற அதே நாள் வயோமகிரி யஃப்ரஹுல் முஃமினூன், மூமின்களுக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. அது எப்படி குர்ஆன் இல்லைங்க. எல்லாரும் நினைச்சாங்க ரோம் வெற்றி கொண்டு வந்து காபிர்கள் தோத்துட்டாங்க, நோக்கி ஆயிட்டாங்க, அந்த ஒரு சந்தோஷம். அந்த யுத்தம் நடக்குது எங்க? ரோம் பாரசீகத்தை திரும்ப வல்லரசுகளுக்கு இடையில யுத்தம் நடந்து அதே நாள் ரோம் வெற்றி கொள்கிறார்கள். ரோம் வெற்றி கொள்கிற அதே நாள் இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பத்ர் சஹாபாக்களும் வெற்றி கொள்கிறார்கள். மக்காவிலே சொல்லிட்டாங்க, அந்த யுத்தம் நடக்கும், அது ரோம் வெற்றி கொள்வார்கள். அந்த நாள் முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது, அது பத்ருடைய வெற்றி. சுப்ஹானல்லாஹ். பத்ர் சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்மரு மாஷிக்கும் அது வஜவத்தகுல் ஜன்னா. அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் சர்டிஃபிகேட் கிடைப்பாங்க. நீங்க எதெல்லாம் விரும்புகிறீங்களோ வேண்டியதை செய்யுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் இன்னொரு குற்றம் பிடிக்க மாட்டான். உங்களை எல்லாருக்கும் சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது, பத்து மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்காவின் பேரோடு மக்காவுக்குள்ள நுழைய போறாங்க. ரகசியமா திடீரென்று நுழைய போறாங்க. ஒரு மனிதன் வேலை பார்த்த ஒரு சஹாபி இந்த ரகசிய திட்டத்தை கடிதம் மூலம் ஒத்து கொடுத்துட்டார். வகை மூலம் அல்லாஹ் நம்பிக்கை அனுப்பிட்டார். அழுதுதான் பிடிச்சி அனுப்பினாங்க. கொஞ்சம் இடையில செக் பண்ணுங்க, எங்க மெசேஜ் போய் கூட்டி பிடிச்சா ஒரு கருப்பு அடிமை பிடிச்சாங்க. எங்க போறார்? ஒண்ணும் இல்லை, அவர் சொல்லல. எல்லாம் செக் பண்ணாங்க, ஒண்ணும் இல்லை. அவர் தண்ணி குடிக்கிற பூஜாவை பார்த்தா சரசர சத்தம், அதுல தண்ணி இல்லை. மூடியை திறந்து கொட்டினா ஓலை காகிதம் இருக்குது. எடுத்து பார்த்தா எங்களோட ஒரு சஹாபி பாத்தி பிறகு 10,000 பேரோட முகமது வரப்போறாரு. கொஞ்சம் கவனமாக இல்லை. இது நம்பிக்கிட்ட வருது. பாண்டா உமதவியலாலும் தண்ணி அப்படி உனக்கு ஆகல் முனாஃபிக். இந்த முனாஃபிக்கு கருத்தை வெட்ட யார் சொல்ற? கண்கள் காவல் கூட பிடிச்சி இழுத்து வெட்ட பார்த்து ஸல்லல்லாஹு உமரே பேசப்படாது. இவரு சாதாரண பதில்கள் நடந்து கொண்டவர். எனக்கும் உனக்கும் பேசலாம். கேட்டு அந்த மனுஷனுக்கு கேட்டாங்க, ஏன் இந்த வேலை பார்த்து சொல்லுவா நீக்கிறார்கள் வேலைக்கு போற வேகத்தில் கண்டதுண்டா வெட்டி கொட்டுவான். எங்க ஒருவரி என் சொந்த மாமாவாரி சாத்தமாக இருக்கிறார். இவர்கள் இஸ்லாத்துக்கு வரணும் என்றுதான் என் ஆசை. நான் உனக்கு எதிராக யுத்தம் செய்ய சொல்லி அவர்களை சொல்லல. எங்கேயாவது உசுர பாதுகாத்து கொண்டு ரகசியமா ஒதுங்கிருக்கிறத நான் சொன்னேன். எது எப்படியோ என்ன சொல்ல வரேன்டா, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான். அது சஹாபாக்கள் சாதாரண. எனவே இதுதான் இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சினான். இந்த இஸ்லாம் மாஷா அல்லாஹ் 200 கோடி பேரை வியாபித்திருக்கிறது. இந்த அரியபுரை ரமலான்ல அந்த யுத்தம் நடந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பத்ர் சஹாபாக்கள் செய்த தியாகத்தையும் அங்கீகரித்து அவர்களுக்கு சுவர்க்கத்தில் உயர்ந்த பெருந்தெரும் பதவிகளை வழங்குவதோடு அவர்களுடைய வழிகளை நாங்களும் இந்த சுவர்க்கம் போய் சேர்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருவானாக.